friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல Blackboard டெக்னாலஜில இருந்து ரெக்யர்மென்ட் போட்டுருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. புதுசா வீடியோ பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோல உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இல்ல இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸாக வந்து HCL டெக்னாலஜியோட ரெக்யர்மெண்ட் போட்டிருக்கேன். அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அதில் 2017 பேட்சில் இருந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்புறமா இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, இது வந்து அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. ஸோ இது வந்து லொக்கேஷன் வந்து சென்னை. அப்புறம் இப்போ வந்து பேண்டமிக் சிச்சுவேஷன்லாம் முடிஞ்சதுனால ரிமோட்டில் இருக்கலாம், இல்லை நீங்கள் அங்கே டேரெக்டாக போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ போஸ்ட் பண்ண டேட் வந்து ஜூலை 28. ஓகே, இதில் வந்து நிறைய மல்டிபிள் போஸ்டிங்க்கு நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷருக்கான ரெக்யர்மெண்ட். இதை பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து அடுத்து எப்படிலாம் வந்து வேறு ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கேண்டிடேட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனிங், ரைட்டிங், டிப்ளாயிங் ஸ்கேலபிள் சாஃப்ட்வேர் வந்து டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அது கோடு எழுத தெரிஞ்சிருக்கணும், அதில் யாராவது எரர் வந்துச்சு அப்படின்னா டீபக் பண்ண தெரிஞ்சிருக்கணும், லைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாவது ஜாவா ஸ்டாக்கு, SQL டேட்டாபேஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டிசைன் அண்ட் கோடிங் ஸ்கில்ஸ்னால் இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இப்போ C++, ஜாவா, பைத்தான், ஸோ இதில் ஏதாவது ஒன்று கோடிங் நாலேஜ் தெரிஞ்சிருந்தா ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில், எபிலிட்டி டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி. ஸோ ஒரு இப்போ கஸ்டமர் உங்ககிட்ட ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயன்சியாக இருக்கணும் அப்படின்றது டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ஆடியன்ஸோட நீங்கள் பேச தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ குயிக் லேர்னராக இருக்கணும், வித் ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும், லைட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரைட்டிங் அண்ட் யூனிட் இன்டகிரேஷன் டெஸ்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கதா இப்போ ரீசெண்டாக உள்ள ரெக்யர்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு லாங்குவேஜ் தெரியணும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும், டேட்டா ஸ்ட்ரக்சர், ரூட்ஸ் கான்செப்ட், டேட்டா பேஸு. ஸோ இதெல்லாம் நல்ல தரவாக படித்து வச்சுக்கோங்க. இனிமேல் அடுத்த இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறவங்களோ இல்லை அட்டன் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே. ஓகே, எபிலிட்டி டு ஒர்க் வித் டீம் ஆஃப் என்ஜினியர்ஸ், அகேல் ப்ராசஸ் வந்து அதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே அதில் டெஸ்டிங் ப்ராசஸில் அது வந்துடும். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம் அண்ட் அனாலிசிஸ், டிசைன் ஸ்கில்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வித் கிளவுட் பேஸ்ட் கோச்சிங் சொல்யூஷனில் AWS தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. ஸோ இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க, எக்ஸ்பீரியன்ஸு இல்லை இந்த ஃபீல்டு ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் எனக்கு தெரியும், டேட்டா பேஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக டிகிரி முடிச்சிருக்கோங்க எல்லாருமே வந்து அடுத்து நீங்கள் ஏதாவது கோர்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் தென்காசி. ஸோ இதில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. ஆஃப்லைன்னா நீங்கள் டேரெக்டாக தென்காசி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் நீங்கள் வந்து டேரெக்டாக வர முடியல அப்படின்னா ஆன்லைன் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொன்று இதில் C++, ஜாவா, மெயினாக பைத்தான் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் எல்லா ரெக்யர்மெண்ட்லுமே வந்து அது கேட்டிருக்கனால பைத்தான் பேசிக்ஸ் டீக்கின்ற சொல்லி கொடுப்போம். இது ஒரு சர்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வித் பைத்தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான கோர்சஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நவுன்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறவங்க இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ZOHOலையுமே முன்னாடிலாம் 2-3 டேஸ் வந்து 1 வீக் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் வந்து லைவில் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை, எல்லாமே வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து நான் இன்ஆக்டிவ் ஆயிடுது. ஸோ அதனால் பார்க்குறவங்க உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. இங்கே ரெஸ்யூம்க்கு வந்து நீங்கள் செலக்ட் ரெஸ்யூம் கொடுத்துட்டு உங்களோட ட்ராப் பாக்ஸில் ஃபைல்னால் உங்களோட லேப்டாப்பில் இருக்குது அப்படின்னா ஃபைல் கொடுத்துட்டு அதை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, லாஸ்ட் நேம் கொடுங்க, அட்ரஸ் கொடுங்க. அதே மாதிரி நான் எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கனாலும் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டில் இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், இதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இது கொடுத்துருக்கோம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. என்றைக்காவது இன்டர்வியூ வந்துச்சு அப்படின்னா நமக்கு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கும். ஓகே, அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட் கொடுத்துக்கோங்க, எந்த கண்ட்ரி அப்படின்றத கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க. ஓகேவா? ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனில் ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் திஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது மூலமாக இப்போ நீங்கள் வந்து நம்ம வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரேடியோ, டிவி அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை ரெக்ரூட்மெண்ட்டு இல்லை அதர்ஸ் கொடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் யூ ஆர் ரெஃபரட் டு அஸ்
யாராவது உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இன்ஃபர்மேஷனை இங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து மேண்டட்ரி இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர் யூ கரண்ட் பிளாக்போர்டு எம்ப்ளாயினா இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. ஹேவ் யூ ப்ரீவியஸ்லி ஒர்க், இதுக்கு முன்னாடி பிளாக்போர்ட் டெக்னாலஜி ஒர்க் பண்ணியிருந்தீங்க எஸ் கொடுங்க, அதர்வைஸ் நோ கொடுங்க. ஆர் யூ லீகலி ஆத்தரைஸ்ட் டு ஒர்க் இன் எனி கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு விச் யூ ஆர் அப்ளைங் ஃபார் அ ரோல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணிருந்தீங்க எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. டியூ ரெக்கர் ஸ்பான்சர்ஷிப் ஏதாவது வேணும் ஏதாவது கண்ட்ரியில் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ இதில் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை வித் லிங்க்டின் கொடுத்துமா அப்ளை பண்ணிக்கலாம். கவர் லெட்டரில் நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நேம், இந்த டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் வந்து சென்ட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்கள் சப்மிட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் கிளியர் ஆகி எல்லாருமே வந்து டேரெக்டாக ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறதுனால நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ நமக்கு வருது வரல அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எனி ரெக்யர்மெண்ட் எனி இன்டர்வியூ நம்மளால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை, டேக் கேர். We'll see you on next video.